பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பானவர், நம்ம மேல் அக்கறை உள்ளவர், நம்ம கூடவே இருக்கிறார், கரம் பிடித்து நடத்துகிறார். அது எவ்வளோ பாக்கியம் இல்லை? தினந்தோறும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர், நம்ம கூடவே நடக்கிற ஒரு ஆண்டவர், நம்மோடு பேசுகிற ஆண்டவர். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே சமயத்தில் அவர் கொடுக்குற ஆலோசனைகளை ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கூட 112ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தில் தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு ஒரு ஆலோசனை தர்றார். அதாவது இயேசுவோடு நடக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஏழைகளுக்கு கொடுக்க பிசினித்தனம் பண்ணாருங்க, தாராளமாக கொடுங்கன்னு பைபிள் இருக்கு. அப்போது உங்களை சுற்றில ஏழைகள் இருக்கிறாங்க இல்லை? உங்கள் வீட்டு பக்கத்தில், வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, நம்முடைய அனுதின வாழ்க்கையில் கூட எளிமையான மக்கள், சாப்பிடக்கூட வழி இல்லாத மக்கள், இப்படி கஷ்டப்படுற மக்களை நம்ம சந்திக்கிறோம். அவங்க மேலே ஒரு அக்கறை நமக்கு வேணும். நம்மளால் முடிந்த ஒரு உதவியை நம்ம செய்யணும். அப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நம்முடைய நீதியை கர்த்தர் நிலைக்க பண்ணுவாராம், நம்மை கர்த்தர் உயர்த்துவாராம். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவன்னா ஏழைகள் மீது அக்கறை உள்ள ஒரு தேவன். அப்போ நமக்கும் அதே அக்கறை இருக்கணும். ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த மாதிரி மக்கள் மேலே ஒரு அன்பும் அக்கறையும் நமக்கு இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுக்கு உதவி செய்ய கரத்தை நீட்டணும், தாராளமாக உதவி செய்யணும்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை செய்தால் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய நீதியை நிலைக்க பண்ணுவாராம். ஆண்டவர் உங்களுடைய கொம்பை உயர்த்துவாராம். வேலையில் உயர்வு, பிஸ்னஸில் உயர்வு, வாழ்க்கையில உயர்வை ஆண்டவர் கட்டளையிடுவாராம். இதை மனசில் ஆழமாக பதித்து கொள்ளுங்க. அதனால் ஆண்டவரே, உம்மோடு கூட நடக்கிற நான் உம்மை போல இருதயம் எனக்கு வேணும். நீர் எப்படி ஏழைகள் மீது அக்கறையாக இருக்கிறீரோ நானும் அப்படி இருக்கணும், நானும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்குறீங்களா ஆண்டவர்கிட்ட? தகப்பனே, உம்மோட நடப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். நீங்கள் ஏழைகள் மீது அக்கறையும் ஒரு கரிசனையும் உள்ள ஒரு தேவனா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நானும் உம்மை போல ஏழைகள், தரித்திரர் மேல் அக்கறையும் கவனமும் செலுத்தி என்னால் முடிந்த உதவி செய்ய எனக்கு கிருபை தாரும். இன்றைக்கு ஏதாவது ஒரு ஏழைக்கு உதவி செய்ய எனக்கு வாய்ப்பை தாரும். நான் அவள் மீது அக்கறையும் அன்பும் காட்ட எனக்கு கிருபை தாரும். நீர் உதவி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.